அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விக்ரமாதித்தன் கதையை நீங்கள் கேட்டுட்டு குழந்தைங்களுக்கு சொல்லலாம். குழந்தைங்க ஃபோன் கேட்குறாங்கன்னா கொடுக்காம நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்கள கேட்கவும் செய்யலாம். அரச மரத்தில் இருந்த வேதாளத்தை தன் தோள் மேல் சுமந்து வந்தான் விக்ரமாதித்தன். அது விக்ரமாதித்தனுக்கு பின்வரும் கதையை கூறியது. மிக நீண்ட காலத்திற்கு முன்பு கிருஷ்ணன்பூர் என்ற பேரரசை கிருஷ்ணகாந்த் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு அழகான ஓர் மகள். அவள் பெயர் கன்னிகா என்பதாகும். ஒரு நாள் கன்னிகா தன் அரண்மனை அந்தப்புற தோட்டத்தில் தனியே உலவி கொண்டிருந்தாள். அங்கே இருந்த ஒரு மரத்தின் அடியில் ஒரு அழகான இளைஞன் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அவளுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. இவன் யாராக இருக்க முடியும்? இவனை பார்த்தால் புதியவன் போல் தெரிகிறதே என்று எண்ணினாள். இளவரசி அவனை எழுப்பினாள். அந்த இளைஞனும் எழுந்தான். தன் அருகில் ஒரு இளவரசி அமர்ந்திருப்பதைக் கண்டு குழம்பி போனான். பிறகு தான் ஒரு வழிப்போக்கன் என்றும் இந்த தோட்டத்தின் வழியே பயணம் செய்ய நேர்ந்தது என்றும் இந்த தோட்டம் தன்னை மயக்கியதாலும் தான் மிகவும் களைப்பாக இருந்ததாலும் அதனுள் இருந்த ஒரு மரத்தின் நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்லலாம் என்று நினைத்து பிறகு அப்படியே உறங்கிவிட்டதாகவும் அந்த இளைஞன் அந்த இளவரசியிடம் கூறினான். அவன் இவ்வளவு கூறியும் அந்த இளவரசி பதிலுக்கு எதுவும் பேசவில்லை. ஒரு அழகான புன்னகையை மட்டும் உதிர்த்தாள். அவன் அந்த பெண்ணின் அழகில் மயங்கி கவனம் சிதறி எதிரில் இருந்த ஒரு மரத்தில் வேகமாக மோதி தரையில் விழுந்து விட்டான். பிறகு உணர்வற்ற நிலையில் இருந்தான். சிறிது நேரத்தில் பிரமேஷ் மற்றும் யோமேஷ் என்ற 2 பிராமண சகோதரர்கள் அந்த வழியே வந்தனர். அவர்கள் தரையில் ஒரு மனிதன் உணர்வற்று கிடப்பதை கண்டனர். அந்த 2 சகோதரர்களும் அந்த இளைஞனின் முகத்தில் சிறிது தண்ணீரை தெளித்தனர். உடனே அந்த இளைஞன் எழுந்தான். பிரமேஷ் அந்த இளைஞனை பார்த்து, நீங்கள் யார்? இங்கே ஏன் படுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த இளைஞன் பிரமேஷை பார்த்து, என் பெயர் ஸ்ரீகாந்த் என்றான். பிறகு தான் இளவரசியை சந்தித்தது பற்றியும் அவள் நினைப்பிலேயே நடந்து வரும்போது தெரியாமல் எதிரே இருந்த மரத்தின் மீது மோதி உணர்வற்று கீழே விழுந்ததையும் கூறினான். பிறகு பிரமேஷும் யோமேஷும் ஸ்ரீகாந்தை பார்த்து, நீங்கள் இளவரசியின் காதல் வலையில் விழுந்து விட்டீர்கள். நீங்கள் அவளை மீண்டும் சந்திப்பீர்கள் என்றார்கள். ஸ்ரீகாந்த் அந்த இளவரசியை அடைய தான் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருப்பதையும் கூறினான். பிறகு பிரமேஷ் ஸ்ரீகாந்தை பார்த்து, நாங்கள் மந்திரவாதிகள். நீங்கள் அந்த இளவரசியை அடைய நாங்கள் உதவுகிறோம். நாங்கள் சொல்வதைப் போன்று நீங்கள் செய்யுங்கள் என்றான். பிறகு பிரமேஷ் தன்னிடம் இருந்த ஒரு மந்திர மோதிரத்தை எடுத்து அதனை ஸ்ரீகாந்திடம் கொடுத்தான். பிறகு அவனை பார்த்து, அன்பரே, நீங்கள் இந்த மோதிரத்தை அணிந்தவுடனே ஓர் அழகான பெண்ணாக உருமாறி விடுவீர்கள். நீங்கள் எப்பொழுது நினைத்தாலும் இளவரசியை சந்திக்கலாம். மீண்டும் உங்களுடைய சுய உருவத்தை பெற நினைத்தால் உங்கள் விரலில் இருந்த இந்த மோதிரத்தை கழற்றிவிட்டால் போதும், நீங்கள் உங்கள் பழைய உருவத்தை பெற்றுவிடுவீர்கள் என்றான். இதை கேட்டதும் ஸ்ரீகாந்த் பெருமகிழ்ச்சி அடைந்தான். உடனே ஸ்ரீகாந்த் அந்த மோதிரத்தை தன் விரலில் அணிந்து கொண்டான். உடனே அவன் ஓர் அழகான பெண்ணாக உருமாறிவிட்டான். பிரமேஷ் இன்னொரு மோதிரத்தை தன் விரலில் அணிந்து கொண்டான். அவன் வயதான கிழவராக உருமாறிவிட்டான். பிரமேஷ் தன் வயதான தோற்ற வடிவமுடன் பெண்ணாக மாறிய ஸ்ரீகாந்தை தன்னுடன் அழைத்து கொண்டான் நாட்டு மன்னனை காண சென்றான். பிறகு வயதான கிழவர் தோற்றத்தில் இருந்த பிரமேஷ் அரசனை பார்த்து, மேன்மை பொருந்திய அரசே, நான் ஒரு வயதான பிராமணன். என் மனைவி சில ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டாள். எனக்கு வேறு எந்த உறவினரும் இல்லை. நான் புனித பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். என் மகளை சில மாதங்கள் உங்களுடைய பாதுகாப்பில் விடுகிறேன் என்றான். அந்த அரசன் பிராமணர்கள் மீது அளவற்ற மதிப்புடையவன். சரி என்று ஒப்புக்கொண்டான். அரசன் அந்த வயதான கிழவரிடம், தங்கள் பெண்ணிற்கு நான் பாதுகாப்பு என்றான். பெண் வடிவில் இருக்கும் ஸ்ரீகாந்தை அரசனுடைய பாதுகாப்பில் விட்டுவிட்டு அரசனுக்கு நன்றி கூறிவிட்டு பிரமேஷ் என்ற வயதான கிழவர் வேடத்தில் இருக்கும் அந்த பிராமணன் அங்கிருந்து புறப்பட்டான். அரசன் உடனே அரண்மனையில் பணிபுரியும் வேலைக்கார பெண்ணை அழைத்து பெண் வடிவில் உருமாறி இருக்கும் ஸ்ரீகாந்தை தன் மகளான இளவரசியிடம் கொண்டு போய் விடும்படி கட்டளையிட்டான். ஸ்ரீகாந்த் பெருமகிழ்ச்சி அடைந்தான். அவனுடைய ஆசை நிறைவேறியது. அன்று இரவு அனைவரும் படுத்து உறங்கிய பின்பு பெண்ணுருவில் இருந்த ஸ்ரீகாந்த் தன் விரலில் இருந்த மோதிரத்தை கழற்றினான். உடனே அவன் தன் பழைய உருவத்தை அடைந்து விட்டான். ஆணாக மாறிவிட்டான். திடீரென்று அவனை அங்கு பார்த்ததில் இளவரசி ஆச்சரியப்பட்டாள். ஸ்ரீகாந்த் நடந்த உண்மைகள் யாவற்றையும் இளவரசியிடம் கூறினான்.
அவள் மேலும் ஆச்சரியமடைந்தாள். அவளும் ஸ்ரீகாந்தை மனதார நேசித்தாள். ஸ்ரீகாந்த் பகலில் பெண்ணாக மாறுவதும் இரவில் ஆணாக மாறி இளவரசியிடம் காதல் மொழி பேசி மகிழ்ச்சியாக இருப்பதும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதற்கிடையே அரசனுடைய அவையில் இருந்த முதிய உறுப்பினருடைய மகன் பெண் உருவில் இருந்த ஸ்ரீகாந்தின் மீது காதல் கொண்டான். அந்த அவை உறுப்பினரும் பெண் உருவில் இருந்த ஸ்ரீகாந்தை தன் மருமகளாக்கி கொள்ள விரும்பினார். அரசனை பார்த்து பேசினார். அரசனும் அதை விரும்பினான். அரசன் தன் அவை உறுப்பினரிடம் அந்த பெண்ணின் தந்தையார் வரும் வரை பொறுத்திரு என்றார். பல மாதங்களாகியும் அந்த வயதான உருவத்தில் இருந்த பிராமணன் திரும்பி வரவில்லை. ஒரு நாள் அரசன் பெண் உருவில் இருந்த ஸ்ரீகாந்தை அழைத்து, மகளே, உன்னை என் அவை உறுப்பினருடைய மகன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். உன் தந்தை வரும் வரை பொறுத்திருப்போம் என்று பார்த்தோம். அவரும் வருவதாக தெரியவில்லை. நான் உன் தந்தையினுடைய இடத்தில் இருந்து உன்னை என் அவை உறுப்பினர் மகனுக்கு மனம் செய்து கொடுக்க விரும்புகிறேன். அவன் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். அதற்கு நான் பொறுப்பு என்றான். அரசன் இவ்வாறு கூறியதும் பெண் உருவில் இருந்த ஸ்ரீகாந்த் வெலவெலத்து போனான். தான் ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொண்டதை ஸ்ரீகாந்த் உணர்ந்தான். இந்த சூழ்நிலையில் இருந்து தன்னை காப்பாற்ற பிரமேஷ் என்ற அந்த பிராமணன் ஒருவனால் மட்டுமே முடியும் என்று அறிந்து கொண்டான். எனவே ஸ்ரீகாந்த் அடுத்த நாள் தான் வெளியே சென்று வர அரண்மனை காவலரிடம் அனுமதி பெற்று வெளியே வந்து பிரமேஷ், யோமேஷ் பிராமண சகோதரர்களை சந்தித்து தன் இக்கட்டான சூழ்நிலையை சொன்னான். உடனே பிரமேஷ் ஸ்ரீகாந்திடம் அவன் அரண்மனையிலே இருக்கும்படியும் தான் ஒரு புது திட்டத்துடன் அங்கு வருவதாகவும் கூறி அவனை அனுப்பினான். பிறகு யோமேஷை தன்னுடன் அழைத்து கொண்டு தான் ஒரு வயதான பிராமணனாக உருமாறி அரசவைக்கு வந்தான் பிரமேஷ். பிறகு பிரமேஷ் அரசனை பார்த்து, தன்னுடைய அழகான மகளை இத்தனை மாதங்கள் வரை பாதுகாப்பாக பராமரித்து வந்ததற்கு நன்றி என்றும், தன் அருகில் இருந்த யோமேஷை காட்டி அவன் தன் மருமகன் என்றும் தன் பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புவதாகவும் அவளை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் கூறினார். உடனே அரசன் தன் காவலர்களை ஏவி அந்த வயதான பிராமணர் தன்னிடம் ஒப்படைத்திருந்த அவருடைய பெண்ணை தேடுமாறு அனுப்பினான். ஆனால் அந்த பெண் அங்கு இல்லை. உடனே வயதான பிராமணர் கோபப்படுவது போல் நடித்து, அரசே, என் ஒரே மகளை உங்களை நம்பி ஒப்படைத்திருந்தேன். அவளை என்ன செய்தீர்? என் மருமகனாக போகும் இவனுக்கு என்ன பதில் கூறுவது என்று கேட்டார். அரசன் தலை குனிந்து நின்றான். பிராமணனுடைய சாபத்திற்குத்தான் ஆளாக நேருமோ என்று பயந்தான். பிறகு அரசன் அந்த வயதான பிராமணரை பார்த்து, பிராமணரை, உங்கள் பெண் விஷயத்தில் நான் சற்று கவனக்குறைவாக இருந்ததற்கு வருந்துகிறேன். உங்கள் பெண்ணை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பதிலாக என் பெண்ணை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் என் பெண்ணை மனம் செய்து கொடுங்கள் என்று கெஞ்சினான். இப்பொழுது பிரமேஷின் மனம் தந்திரமாக யோசித்தது. தன்னுடைய தம்பி யோமேஷுக்கே அரசனுடைய மகளை மனம் செய்து வைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தான். அதன்படியே திருமணமும் செய்து வைத்தான். திருமணத்திற்கு பின் பிரமேஷ், அவன் தம்பி யோமேஷ், அவனுடைய மனைவி இளவரசி ஆகிய 3 பேரும் பிரமேஷின் இல்லத்திற்கு வந்தனர். இளவரசியை யோமேஷின் மனைவியாக பார்த்ததில் ஸ்ரீகாந்த் வெலவெலத்து போனான். பிரமேஷ் தன்னை ஏமாற்றிவிட்டதை ஸ்ரீகாந்த் உணர்ந்து கொண்டான். பிறகு ஸ்ரீகாந்த் பிரமேஷிடம், இளவரசி எனக்குத்தான் மனைவியாகும் உரிமை உடையவள், ஏனெனில் நான் தான் அவளிடம் பல மாதங்கள் வாழ்ந்திருக்கிறேன் என்றான். ஆனால் பிரமேஷும் யோமேஷும் ஸ்ரீகாந்த் சொல்வதை ஒப்புக்கொள்ளவில்லை. வேதாளம் விக்ரமாதித்தனிடம் இந்த கதையை கூறிவிட்டு, விக்ரமாதித்தனே, ஸ்ரீகாந்த் உரிமை கோருவது சரியா? இளவரசி ஸ்ரீகாந்துக்கு மனைவி ஆவாளா என்று கேட்டது. விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பிறகு வேதாளத்தை பார்த்து, வேதாளமே, ஸ்ரீகாந்த் இளவரசியின் காதலன். அவன் இளவரசியிடம் சில மாதங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் உலக மக்களின் கண்களுக்கு அவன் இளவரசியினுடைய தோழி பெண்ணாகத்தான் காட்சியளித்திருக்கிறான். எனவே இளவரசியை தன் மனைவி என்று உரிமை கொண்டாடுவதில் எவ்வித நியாயமும் கிடையாது. அவ்வாறு செய்யவும் கூடாது. ஆனால் யோமேஷ் இளவரசியின் காதலன் அல்லன் என்றாலும் உலக மக்களின் முன்னிலையில் சடங்கு சம்பிரதாயங்களோடு முறைப்படி இளவரசியை திருமணம் செய்து கொண்டவன். எனவே யோமேஷ் மட்டும்தான் இளவரசியை தன் மனைவி என்று உரிமை கொண்டாட முடியும் என்று கூறினான். விக்ரமாதித்தன் கூறிய சரியான விடையையும் அதற்கான விளக்கத்தையும் கேட்ட வேதாளம் அவனை பாராட்டிவிட்டு மீண்டும் பறந்து சென்று அரச மரத்தில் தொற்றிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதனை சுமந்து வர தன் உடைவாளை உருவிக்கொண்டு அதன் பின்னால் ஓடினான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.